இந்தியா தன்னோட அணு விபத்து பொறுப்பு சட்டத்தை உலக நாடுகள் பின்பற்ற மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா உலக அளவிலான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா ஏன் இதை விரும்புறாங்க? இந்தியா இந்த லைபிலிட்டி ரூல்ஸை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஒத்த மாதிரி மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ நடக்கிற பெரிய விவாதம். ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் சாருகா. இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான சர்வதேச செய்தியை பற்றி தான் பேச போகிறோம். அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு சட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த சட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியா தன்னோட அணு விபத்து பொறுப்பு சட்டத்தை உலக நாடுகள் பின்பற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அது என்ன அணு பொறுப்பு சட்டம்? ஒரு நியூக்ளியர் பிளான்ட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு, யார் இழப்பீடு கொடுக்கணும், இதுக்கான விதிகள் தான் நியூக்ளியர் லைபிலிட்டி லா. இந்தியா இப்போ இருக்கிற சட்டத்தில் என்ன பின்பற்றாங்க அப்படின்னா, அணு உபகரணங்கள் சப்ளை பண்ணுற ஃபாரின் கம்பெனிஸ் கூட பொறுப்பேற்கணும். ஆனால் உலக நாடுகள் பெரும்பாலும் அந்த மாதிரி இல்லை. பிளான்ட் நடத்துகிற கவர்மெண்ட் இல்லைன்னா ஆப்ரேட்டர் மட்டும்தான் பொறுப்பேற்பாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா உலக அளவிலான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தான் அமெரிக்கன் நியூக்ளியர் கம்பெனிஸ் இந்தியாவில் முதலீடு பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த டிஃபென்ஸ் லாவில் இந்தியா யூஎஸ் நியூக்ளியர் கோஆப்ரேஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்பு வரும், என்னென்ன பலன் வரும், நல்ல சைடு பார்க்கலாம். வெளிநாட்டு முதலீடு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வேகமாக வரலாம். எனர்ஜி ஷார்ட்டேஜும் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நெகட்டிவ் சைட் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா கம்பெனி எஸ்கேப் ஆகிருமா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குறைஞ்சிருமா, அரசாங்கமே முழு பொறுப்பு எடுக்க வேண்டிய அந்த ஒரு நிலை வந்துருமா. இதனால் இதை அரசியல், பாதுகாப்பு, மக்கள் நலன் மூணையும் பேலன்ஸ் பண்ணி முடிவெடுக்கணும். அமெரிக்கா சொல்கிறது, உலக நாடுகள் பின்பற்ற அந்த லா மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா யோசிக்கிறது சேஃப்டி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இதில் நடுவில் தான் எதிர்கால நியூக்ளியர் பவர் பாலிட்டிக்ஸ். அமெரிக்கா கொண்டு வந்த புதிய பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா அமெரிக்கா அணு ஒத்துழைப்பு இன்னும் வலுவாக இருக்கணும். அதுக்காக இரு நாடுகளும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மெக்கானிசத்தை உருவாக்கணும். அதாவது இந்தியாவோட அணு பொறுப்பு சட்டம் உலக நாடுகள் பின்பற்ற ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ்க்கு ஒத்திருக்கணும்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. அமெரிக்கா ஏன் இதை விரும்புகிறாங்க? அப்படின்னா, அமெரிக்கன் நியூக்ளியர் கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா கேஸ், காம்பன்சேஷன்ஸ் எல்லாம் அவங்க மேலே வரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி அவங்க தயங்குறாங்க. அதனால அமெரிக்கா சொல்கிறது என்னன்னா, லா சேஞ்ச் பண்ணுங்கள், நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம். இந்தியா ஏற்கனவே என்ன செய்கிறாங்க? இந்தியா இப்போ சாந்தி பில்னு ஒரு புது அணு சட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவோட அணுசக்தி வளர்ச்சியை வேகப்படுத்துகிற வெளிநாட்டு மற்றும் தனியார் நிறுவனங்களையும் உள்ள கொண்டு வரதுக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்படுது. இந்த சாந்தி பில் என்ன மாற்றம் கொண்டு வருது? இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அணு மின்சக்தி துறையை அரசு மட்டும் இல்லாமல் பிரைவேட் கம்பெனிஸ்க்கும் திறக்கிறாங்க. அதாவது ஃபாரின் கம்பெனிஸ், ப்ரைவேட் பிளேயர்ஸ் எல்லாம் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுக்காக தான் முக்கியமாக மாற்றப்படுறது நியூக்ளியர் லயபிலிட்டி ரூல்ஸ். லயபிலிட்டி அப்படின்னா என்ன? நியூக்ளியர் பிளான்ட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா யார் பொறுப்பு, யார் காம்பன்சேஷன் கொடுக்கணும், இதுதான் லயபிலிட்டி. இப்போது இந்திய சட்டத்தில் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுற ஃபாரின் கம்பெனிஸும் பொறுப்பேற்கணும். ஆனால் உலக நாடுகள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலும் பிளான்ட் ஆப்ரேட் பண்ணுற அரசு இல்லைன்னா அந்த நிறுவனம் மட்டும்தான் பொறுப்பு ஏற்கணும். சப்ளையர் கம்பெனிஸ்க்கு டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இருக்காது. அதனால தான் இந்தியா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த சாந்தி பில் மூலமாக இந்தியா இந்த லைபிலிட்டி ரூல்ஸை இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஒத்த மாதிரி மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அதாவது உலக நாடுகள் ஃபாலோ பண்ணுற மாதிரி அதே ரூல்ஸ்,
ஃபாரின் கம்பெனிஸ்க்கு ஃபியர் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு வழிவகுக்கிறதுக்கு. ஆனால் அந்த வளர்ச்சி மக்கள் பாதுகாப்பை பாதிக்காமல் இருக்கணும். அதுதான் இப்போ நடக்கிற பெரிய விவாதம். இதோட முக்கியமான விளைவுகள் என்ன? இந்த விஷயத்தில் 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அமெரிக்காவோட பாதுகாப்பு சட்டம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்தியா அணு விபத்து தொடர்பான பொறுப்பு விதிகளை உலக நாடுகள் பின்பற்ற மாதிரி மாற்றணும். அதுக்காக இந்தியா அமெரிக்கா சேர்ந்து ஒரு ஆலோசனை குழு உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தனியாக டெசிஷன் எடுக்காதீங்க, உலக ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணுங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. செகண்டு, இதனால் இந்தியா அமெரிக்கா உறவுக்கு என்ன பயன்? இந்த மாற்றத்தால் இரு நாடுகளுக்கும் இடையேயான அணு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அமெரிக்கன் நியூக்ளியர் கம்பெனிஸ் இந்தியாவில் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக ஆவாங்க. பாதுகாப்பு, டெக்னாலஜி, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனால தான் இதை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, இந்தியாவோட சாந்தி பில் என்ன சொல்லுது? இந்தியா ஏற்கனவே சாந்தி பில்னு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுது, நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நியூக்ளியர் எனர்ஜி செக்டாரை ப்ரைவேட் ப்ளஸ் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு ஓப்பன் பண்ணுறது. லயபிலிட்டி ரூல்ஸை உலக நெறிமுறைகளுக்கு ஒத்த மாதிரி மாற்றுறாங்க. அதாவது அவங்க ஃபாலோ பண்ணுறத இங்கே அப்ளை பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்தியா கூட இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்குள்ளே ஃபிட் ஆகிறதுக்காக தயாராகிறாங்க. இதோட தாக்கம் என்ன? இந்த அமெரிக்கா சட்டத்தில் சொல்லப்பட்ட லயபிலிட்டி அலைன்மெண்ட் இந்தியாவுக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். இது 3 பாயிண்ட்டாக இதை சொல்லலாம். ஃபஸ்ட்டு, உலக அளவில் நம்பிக்கை அதிகரிக்கும். இந்தியா உலக நாடுகள் பின்பற்ற மாதிரி அணு பாதுகாப்பு விதிகளை ஒத்த மாதிரி சட்டங்களை மாற்றினாங்க அப்படின்னா உலகமே இந்தியாவை ரிலையபிள் நியூக்ளியர் பார்ட்னராக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்தியா சேஃபாக நியூக்ளியர் எனர்ஜி ஹேண்டில் பண்ணும் கண்ட்ரின்னு உலகத்துக்கு சிக்னல் போகும். ரெண்டாவது, முதலீடு அதிகரிக்கும். பெரிய ஃபாரின் கம்பெனிஸ் வருவாங்க. இப்போது ஃபாரின் நியூக்ளியர் கம்பெனிஸ்க்கு ஒரு பயம் இருக்குது, ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா முழு லீகல் லைபிலிட்டியும் நம்ம மேலே விழுந்துருமோ அப்படிங்கிறது. ஆனால் லைபிலிட்டி ரூல்ஸை கிளியராக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா அமெரிக்கன், யூரோப்பியன் நியூக்ளியர் கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராவாங்க. இதனால் புதிய நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் வரும், ஜாப்ஸ் எல்லாம் உருவாகும், பவர் ஜென்ரேஷன் அதிகரிக்கும். மூணாவது, இந்தியா அமெரிக்கா கூட்டணி வலுப்படும். இந்த மாற்றத்தால் இந்தியா அமெரிக்கா நியூக்ளியர் கோஆப்ரேஷன் ஸ்ட்ராங் ஆகும். டெக்னாலஜி ஷேரிங், சேஃப்டி சிஸ்டம், ட்ரைனிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அதனால் சர்வதேச அணு சந்தையில் இந்தியாவுக்கு முக்கியமான இடம் கிடைக்கும். ஆனால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, லயபிலிட்டி ரூல்ஸ் சாஃப்ட் ஆகும்போது ஆக்சிடென்ட் நடந்தால் கவர்மெண்ட்க்கு அதிகமான பொறுப்பு வரும். பொதுமக்கள் பாதுகாப்பு முக்கியமாக கேள்வியாகும். அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் கூடணும், ஆனால் சேஃப்டி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த பேலன்ஸை தான் இந்தியா சரியாக ஹேண்டில் பண்ணணும். உலகத்தோட சேர்ந்து வளரணும் அப்படின்னா விதிகளை கண்டிப்பாக மாற்றணும். ஆனால் அந்த மாற்றம் மக்கள் பாதுகாப்பை பாதிக்காத விதத்தில் இருக்கணும். இதுதான் இப்போது இந்தியா எதிர்கொள்கிற மிகப்பெரிய சவால். இந்த செய்தி நம்மளை எப்படி பாதிக்குது? இந்த செய்தி நம்ம வாழ்க்கையை உடனே மாற்ற போகிறது இல்லைனாலும், ஆனால் நீண்ட காலத்தில் இந்தியாவோட எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. உலகத்தோட பெரிய 2 நாடுகள் இந்தியா அண்ட் அமெரிக்கா. இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்திலேயே பெரிய சக்தி நாடுகளான இந்தியா மற்றும் அமெரிக்கா அணுசக்தி விஷயத்தில் இன்னும் நெருக்கமாக வேலை செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். இது சிம்பிள் டிப்ளமேசி மட்டும் கிடையாது. எனர்ஜி, டெக்னாலஜி, செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. அணு பாதுகாப்பு சட்டம் ஏன் முக்கியம்? அணு மின் நிலையம் என்பது ரொம்ப பவர்ஃபுல், அதே நேரத்தில் ரொம்ப சென்சிட்டிவ். அதனால தான் உலக நாடுகள் எல்லாமே ஒரே மாதிரி சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியா அந்த உலக ஸ்டாண்டர்டுக்கு ஒத்து போகும்போது உலகம் இந்தியாவை சேஃப் அண்ட் ரிலையபிள் நியூக்ளியர் பார்ட்னர்னு பார்ப்பாங்க. இதனால் இந்தியாவுக்கு என்ன லாபம்?
அதிக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அதிகரிக்கும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ஃபியூச்சர் எனர்ஜி ஷார்ட்டேஜ் குறையும், க்ளீன் எனர்ஜி யூஸ் அதிகரிக்கும். அதனால் லாங் டேர்மில் நாட்டோட வளர்ச்சி பெரிய ப்ளஸ். ஆனால் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சேஃப்டி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, ஆக்சிடென்ட் நடந்தால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, ஃபாரின் கம்பெனி தப்பிச்சுக்கிற மாதிரி ஒரு சட்டம் ஆகிடக்கூடாது. இது அதனால தான் இந்தியா இந்த மாற்றங்களை ரொம்ப கவனமாக செய்யணும். இந்த செய்தி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றாது, ஆனால் நாளைய இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இது தீர்மானிக்க போகுது. அதனால தான் இந்த அணுசட்ட மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். அணுசக்தி பாதுகாப்பு விதிகள் ரொம்ப முக்கியமானதா, அல்லது இது அரசுகளுக்குள்ள மட்டும் பேச வேண்டிய விஷயமா, என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update.